ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। இந்த சத்சங்கத்துல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். எல்லாருக்கும் இந்த மாலை வணக்கம். ரொம்ப பாக்கியம் உங்களோட கலந்துக்கிட்டது. நம்ம இன்னைக்கு சத்சங்கத்தில் இஸ்கான்னா என்ன, இஸ்கான்ங்கிறது என்ன, இஸ்கான்ல நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். ஹரே கிருஷ்ணா. சரவணன் சார், நீங்க மியூட் ஆகிக்கிறீங்களா? நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் ஆகிடுங்க. ஓகே. ஸோ இஸ்கான் என்னது, இஸ்கான்ங்கிறது அந்த புதுசா இல்லை இது வெளிநாட்டிலேருந்து வந்ததா, இல்லை நம்ம இஸ்கான்ல இருக்கிற பக்தர்கள் என்ன பண்றாங்க, நம்ம என்ன செய்யணும், இது இந்த ஒரு அறிமுக வகுப்பு. இன்னைக்கு வந்து ஒரு அறிமுக வகுப்பு, ஒரு இன்ட்ரடக்ஷன். இஸ்கான் என்னது, இஸ்கானுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த இஸ்கான் அப்படிங்கிறது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸோ கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இன்றோ நேற்றோ தோன்றியது அல்ல. இது படைப்புக்கு முன்னாடி இருந்தே, இந்த ஜட உலகம் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கடவுள் இருக்கார். கடவுள் இருக்காரு, அவர் வந்து நித்தியமா லீலைகை செய்துட்டு இருக்காரு. அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு, கடவுள் யார், யார் கடவுள், நான் யார், நான் யார், கடவுள் யார், கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு, கடவுளை உணர முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளை உணர்வதற்கும் பார்ப்பதற்கும் எளிமையான முறை என்ன, என்னென்ன முறைகள்லாம் இருக்கு, அதுல எளிமையான முறை என்ன, இது மாதிரி பல்வேறு கேள்விகள். நம்ம வாழ்க்கையே முழுவதும் கேள்விகள் நிரம்பிதான் இருக்கு. பாத்துக்கீங்களேன், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில கேள்வியா இருக்கு. எங்க வேலைக்கு போகலாம், எந்த ஸ்கூல்ல படிக்கலாம், எந்த காலேஜுக்கு போகலாம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எந்த ஆணை கல்யாணம் பண்ணலாம், எங்க வீடு வாங்கலாம், எங்க நிலம் வாங்கலாம், எங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த பேங்க்ல பணம் போடலாம். இப்படி வாழ்க்கை முழுவதும் கேள்விதான் இல்லையா? இந்த கேள்விங்கிறது, கேள்வி கேட்கறது பறவைகளுடைய வாழ்க்கையில் இருக்கு. பறவைகள் என்ன பண்ணுது, காலையில் 5 மணிக்கு கீச்சு 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 சத்தம் போடுது. என்னது, பறவை உணவை தேடி போகுது. எனக்கு எங்க உணவு கிடைக்கும், நான் எங்க தங்கலாம், எங்க குடும்பம் நடத்தலாம், எங்க குஞ்சு பொறிச்சுக்கலாம். அப்போ இந்த கேள்வி கேட்கறது பறவைகள் வாழ்க்கையில் இருக்கு. சாப்பிட்றது, தூங்கிறது, இனப்பெருக்கம் பண்றது, தற்காத்து கொள்றது, இது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. ஒரு பறவையோட வாழ்க்கையில் இருக்கு, ஒரு நாயோட வாழ்க்கையில் இருக்கு, ஒரு பூனையோட வாழ்க்கையில் இருக்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்கு. நாமளும் சாப்பிட்றோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம், தற்காத்து கொள்றோம். அப்போ இந்த கேள்வி கேட்கறது எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? முதல்ல வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்க போற, எங்க போய் பொண்ணு பார்க்கலாம். ஒரு பொண்ணு வந்து எங்க கணவரை தேடும், எந்த ஆணு எந்த பையனை வந்து தன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா தேடலாம். மாப்பிள்ளை தேடுறாங்க, பொண்ணு தேடுறாங்க, அப்புறம் வேலை தேடுறாங்க, ஸ்கூல் தேடுறாங்க, காலேஜ் தேடுறாங்க, எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கை முழுவதும், நமது அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை முழுவதும் கேள்விகளும் தேடுதலும் நிறைந்திருக்கு, கேள்விகளும் தேடுதலும் நிறைந்திருக்கு. அப்போ சில கேள்விகளை நம்ம மறந்து போயிட்டோம், சில கேள்விகள் என்ன பண்ணிட்டோம், நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம இப்ப என்ன மாதிரி கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இந்த கேள்வி எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில கேள்விகள் இருக்கு, நம்ம வாழ்க்கையில கேள்விகள் இருக்கு, நம்மளும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எங்க வந்து இதெல்லாம் இந்த கேள்வியில இருக்குல்ல. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு கேள்வி இருக்கு, இந்த மனித வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. எப்ப வந்து இந்த கேள்வி நம்ம கேட்கிறோமோ, இந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்வி கேட்டாதான், யார் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கிறாங்களோ, நான் யாரு, நான் ஏன் மனித உடல்ல இருக்கேன், நான் யார், நான் இந்த உடலா, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா, ஆத்மாவுக்கான அடையாளம் என்ன,
இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக தான் மனித வாழ்க்கை. அப்போ பாகவத புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, காமேஷ்ய நா இந்திரிய பிரீதி லாபோ ஜீவே யாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்யாசா நாத்தோய சேச கர்மபி. மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. புலனின்பம் என்பது, புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய நோக்கம் என்பது, புலனின்பம் என்பது பறவையோட வாழ்க்கையில் இருக்கு, நாயோட வாழ்க்கையில் இருக்கு, பூனையோட வாழ்க்கையில் இருக்கு. இப்போ மனித வாழ்க்கை எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா. கேள்வி கேட்கணும். நான் யாரு? கடவுள் யாரு? ஏன் இந்த உலகம் படைச்ச கடவுள் ஏன் இந்த உலகம் படைச்சாரு? இந்த உலகத்தை உண்மையிலே கடவுள் தான் படைச்சாரா, இல்ல தானா வந்துருச்சா? திடீர்னு இந்த உலகம் தானா வந்துருச்சா, இல்ல கடவுள் தான் படைச்சாரா? கடவுள்னா எந்த கடவுள் படைச்சாரு? நிறைய கடவுள் இருக்காங்களே, இதுல யார் கடவுள்? இந்த மாதிரி so many questions. இந்த கேள்வி கேட்கணும். மனித வாழ்க்கை இந்த கேள்விக்காக தான். ஆனா துரதிருஷ்டவசமா, ஹரே கிருஷ்ணா, ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு யாருமே இந்த கேள்வி கேட்கறதே இல்லை. எல்லாம் மறந்து போயிட்டோம். இதுக்கு கேட்க நமக்கு நேரமும் இல்லை, இதை மறந்து போயிட்டோம். மற்ற விஷயங்கள் ரொம்ப மும்முரமாயிட்டோம். மற்ற விஷயங்கள்ல வேலை தேடுறது, ஸ்கூல் தேடுறது, காலேஜ் தேடுறது, டியூஷன் தேடுறது, சம்பாதிக்கிறது, நகை வாங்குறது, இதுலயே ரொம்ப பிஸி ஆயிட்டோம். இதுல ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டோம். ஆன்மீகத்துல நம்ம ஏறக்குறைய ஏதோ பண்ற அவ்வளவுதான். இன்னைக்கு பெரும்பாலும் ஆன்மீகங்கிறது என்னது? கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது மாதிரி நம்பிக்கை போயிடுச்சு. இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வர மாட்டீங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல ஒரு பட்டை திருநீர் போட்டு போவோம். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டு போவேன். என் நண்பர் ஒருத்தர் பெரிய நாமம் போட்டு வருவார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க, காலேஜ் போற பசங்க, வேலைக்கு போய் எவ்வளவு பேர் நெற்றியில திருநீர் இட்டுட்டு போறாங்க, எவ்வளவு பேர் பெரிய திலகம் போட்டு நாமம் போட்டு போறாங்க. அப்போ நாம எதை நோக்கி பிரயாணம் பண்றோம்? இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இன்னைக்கு பெரும்பாலும் சமுதாயம் இறை உணர்வற்ற சமுதாயமாக, நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையற்ற சமுதாயம் உருவாக வேண்டும். இதுதான் இன்னைக்கு லட்சியம். இன்னைக்கு யாரோட லட்சியம்னா, இன்னைக்கு பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், விஞ்ஞானிகள், இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, திடீர்னு உலகெல்லாம் தானா வந்துச்சு, சாமி எல்லாம் கிடையாது, ஏதோ சும்மா கதை விடுறாங்க, இது உண்மை இல்ல, ராமாயணம் உண்மை இல்ல, மகாபாரதம் உண்மை இல்ல, இப்படி எல்லாம் சொல்லி நாத்திக சமுதாயம். இன்றைக்கு சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா நாத்திகர்களாக மாறிட்டு. இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள்லாம் விஞ்ஞானத்தை நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. விஞ்ஞானம் என்ன சொல்றதோ அதான் உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானி என்ன சொல்றாரோ, விஞ்ஞானம் என்ன சொல்றதோ அது உண்மை நினைக்கிறாங்க. இன்னைக்கு சமுதாயம் மெல்ல மெல்ல அப்படியே நாத்திக சமுதாயம் மாறுது. நம்முடைய அடையாளம், நாம் திருநீரிட்டுக் கொள்வது, திலகமிட்டுக் கொள்வது, நம்முடைய அடையாளங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படும். சினிமால என்ன சொல்லுவாங்க? வந்துட்டியா, பெரிய நாமம் போட்டு வந்துட்டியா, அவ்வளவுதான், நாமம் போட்டு எல்லாம் கோவிந்தாவா, பட்டை போட்டு நெத்தில நல்ல பட்டையை சாத்திட்டியா, இந்த மாதிரி பட்டையை சாத்தி விட்டாயா, நாமம் போட்டு விட்டாயா, என்ன நீ கோவிந்தாவா, என்ன எல்லாம் கோவிந்தாவா, இப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில நம்முடைய அடையாளத்தை போட்டுக்கிறது ஒரு கூச்சமாக ஆக்கி விட்டார். ஐயோ, இதை போன யாரோ சொல்லுவாங்களே, நாமம் போட்டு போன, நெற்றியில திலகம் நாமம் விட்டு போனா ஸ்கூல்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்களே, காலேஜ்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்களே, வேலை செய்யற இடத்துல கேலி பண்ணுவாங்களே, அவ்வளவுதானா, என்ன நாமம் போட்டியா, கோவிந்தாவா, அவ்வளவுதான், காலையிலே கோவிந்தாவா. சோ இப்படி தவறாக பாடம் கற்பித்து விட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல அரசியல் தலைவர்கள் சமய சார்பற்ற அரசு என்ற பெயர்லயும், நாங்க எந்த சமயத்தையும் சார்ந்தவங்க இல்ல, நாங்க எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்லைங்கிற பேர்ல நம்முடைய சனாதன தர்மம், இந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக, சனாதன தர்மத்தை தவறாக சித்தரித்து நம்முடைய அடையாளங்களை அழித்து ஏறக்குறைய நம்முடைய நாத்திகர்களா உருவாக்கிட்டு, அடுத்த தலைமுறை நாத்திகர்களா உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, திருவள்ளுவரை பாருங்க. உங்களை எவ்வளவு பேர் திருவள்ளுவரை, நம்ம யாருமே திருவள்ளுவர் நேர்ல பார்த்தது இல்லை. ஆனா பழைய புத்தகத்தில் உள்ள திருவள்ளுவர் ஒரு துறவியர். அவர் நல்ல தாடியெல்லாம் வச்சு திருநீர் எல்லாம் பூசி ஒரு துறவி. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் திருவள்ளுவரை ஒரு நாத்திகனா காமிக்கு. உடல்ல எந்த அடையாளம் கிடையாது. அடையாளமே இல்லாத முனிவர்கள் நம்ம பார்த்திருக்கிறோமா? ஒண்ணு ஏதாவது நாமம் போட்டிருப்பாங்க, இல்ல திருநீர் பூசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, பள்ளிக்கூடங்கள்ல, பாட புஸ்தகங்கள்ல, பேருந்துகள்ல, எங்கெல்லாம் அரசாங்கம் திருவள்ளுவரை பிரதிநிதிக்குதோ
அந்த அரசாங்கம் பிரதிநிதிக்கும் திருவள்ளுவர் ஒரு நாத்திகனாக காமிக்கிறாங்க. திருவள்ளுவரை நாத்திகனாக, பாரதியாரை நாத்திகனாக. பாரதியார் நெற்றியில் எந்த ஒரு அடையாளம் இருக்காது. ஆனா நீங்க பழைய புத்தகத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார் நெற்றியில் திருநீர் அடிச்சிருப்பார். அவர் ரொம்ப அழகா பாடுறார். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்னை தீன்று பிம்பம் தோன்றுதாயா நந்தலாலா. அவர் பகவானை பத்தி பாடியிருக்காரு. திருவள்ளுவரும் முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பாத்தீங்களா, கடவுளை பற்றி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இறைவனுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், இறைவனுடைய தாமரை திருப்பாத்தை எப்படி சரணடைய வேண்டும், இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பாட புத்தகத்தை மாத்திட்டாங்க. இதெல்லாம் மாத்தி அவர்களை நாத்திகர்களாக, இவங்க திருவள்ளுவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் இல்ல, திருவள்ளுவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்ல, பாரதியார் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் இல்ல, இவங்களை நாத்திகர்களா உருவாக்குது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னையின் இருந்த வரலாற்றையே மாற்றி அமைக்கிறவங்க, முன்ன இருந்த வரலாற்றையே மாற்றி அமைக்கிறவங்க எதிர்காலத்தில் என்னெல்லாம் செய்ய போறாங்க. அப்போ இன்னைக்கு பெரும்பாலும் சமுதாயம் இறை உணர்வற்ற தலைவர்களாலும், இறை உணர்வற்ற பேரளவான சினிமா நடிகர்களாலும், இறை உணர்வற்ற பேரளவான விஞ்ஞானிகளாலும் அவங்க கையில மாட்டிக்கிட்டு இன்னைக்குள்ள இளைஞர்கள் இந்த மாதிரி சமுதாயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் 1970 அமெரிக்க மாகாணத்துல பெரும் உயர்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவங்க, செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், இவங்கெல்லாம் மதுபானத்துக்கு அடிமையாகி மதுபானம் அருந்துவது, பெண்களோடு தகாத உறவு வைத்துக் கொள்வது, நேரத்தை வீணா குடி போதையில பெண்கள் இடத்துல தங்களோட நேரத்தை கழிச்சுக்கிட்டு தெருவிலேயே படுத்து கிடப்பாங்க. அமெரிக்கா மாகாணத்தில் நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1970-80களில், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2025 அதில் ஒரு 40-50 இயர்ஸ், ஒரு 50 வருஷம் பின்னோக்கி போனோம்னா அமெரிக்கா மாகாணத்தில் ஹிப்பிகள் என்று அழைக்கக்கூடிய இளைஞர்கள், ஹிப்பிகள் தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சு போட்டிருப்பாங்க, நீளமா தலைமுடி வச்சிருப்பாங்க. அப்படியே ஏதோ வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தது போல, விரக்தி போல எல்லாம் போதையெல்லாம் போட்டுக்கிட்டு, ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு தெருவிலேயே படுத்து, பெரிய செல்வந்தருடைய பசங்க, பெரிய செல்வந்தர்கள். இந்த செல்வந்தருடைய பசங்க போதைக்கு அடிமையாகி தெருவில் படுத்திருந்தாங்க. அப்ப அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும், முடியல. அரசாங்கம் முயற்சி பண்றாங்க இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும், முடியல. அங்க இருக்கிற கிறித்துவ போதகர்கள், கிறித்துவ மத போதகர்கள் அவங்க முயற்சி பண்ணாங்க இந்த இளைஞர்கள் எப்படியா சர்ச்சுக்கு கொண்டு வரணும், இதை இளைஞர்கள் எப்படியா ஆன்மீகத்துக்கு கொண்டு வரணும், அவர்களாலும் முடியல. அப்போ ஒரு காலகட்டத்தில் 1970-80களில் அமெரிக்காவை பெரும் சவாலா சந்திச்சுட்டு இருந்தது. அடுத்த தலைமுறையினர் போதைக்கு அடிமையாகி தங்களுடைய சுய உரிமையும் சுய அடையாளத்தையும் இழந்த நிலை, அமெரிக்காவை வீழ்ச்சி அடையக்கூடிய நிலை. அந்த நிலையில தான் இந்த நம்முடைய பாரத தேசம், நம்முடைய பாரத பூமியிலிருந்து தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், இந்த இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். இஸ்கான்கிற வார்த்தையுடைய ஆங்கிலத்துடைய சுருக்கம் இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இந்த இஸ்கான்கிற அமைப்புடைய ஃபுல் மீனிங் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இதை பிரபுபாதர், இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாதர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போனார். அவர் துறவியம், கையில ஒரு பெட்டி நிறைய புத்தகம், ஸ்ரீமத் பாகவதம். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புல பாகவதம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா ஒரே வகுப்புல எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. ஸோ பாகவத புத்தகம், ஒரு பெட்டி நிறைய பாகவத புத்தகம், கையில ஒரு சில்லறை காசு, ஒரு 30 ரூபா பக்கம் சில்லறை பைசா, இவ்வளவுதான் கையில இருந்தது. வேற எதுவுமே அவருக்கு எடுத்துட்டு போல. கையில பெட்டி நிறைய புத்தகங்கள், அப்புறம் கொஞ்சம் சில்லறை காசு, இவ்வளவுதான் வச்சிருந்தாரு. அந்த அமெரிக்கால எந்த பக்கம் போகணும், யாரை சந்திக்கணும், எப்படி இந்த கிருஷ்ண பக்தியை அங்க பிரச்சாரம் பண்ணணும், எப்படி அவங்களை நல்வழிப்படுத்தணும், ஒரே ஒரு உறுதிதான். அவர் குரு அவருக்கு கொடுத்த கட்டளை. தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர்,
அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், பிரபுபாடைய ஆன்மீக குரு தெய்வ திரு விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவதாச்சாரிய அஷ்டோத்திர சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ரொம்ப பெரிய பேரா இருக்கும், ஞாபகம் வச்சு கஷ்டமா இருக்கும். சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சுருக்கமா சொன்னா சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதா. சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதரை வந்து 1925 அந்த சமயத்துல ஒரு முறைதான் சந்திச்சிருந்தார் பிரபுபாதா. முதல் சந்திப்பிலே சொன்னாரு, நீங்க ஏன் நம்ம கிருஷ்ண பக்தியை மேற்கத்திய நாட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மேற்கத்திய நாடுகளே போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுங்க. அன்றிலிருந்து அவர் அதுல உறுதியா இருந்தார், என்னுடைய குருவுடைய கட்டளை நிறைவேற்றணும், மேற்கத்திய நாட்டில் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும், அங்க இருக்கிறவங்களும் கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கணும், அவரையும் நல்வழிப்படுத்தணும். உலகமே வியந்து பார்க்கிற அமெரிக்கா மாநகரம் வல்லரசு நாடு, ஆக சிறந்த வல்லரசு நாடுல ஒன்று, உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மாகாணம் அமெரிக்கா. ஆனா அங்க இளைஞர்கள் வந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையா இருந்தாங்க. பெண்கள் இடத்துல, மது இடத்துல, போதையில. அடுத்த தலைமுறையே வந்து வீழ்ந்த சமுதாயம் ஆயிடுச்சு. அப்போ பிரபுபாதர் இந்த இடத்துல போய் தனி ஒரு மனிதனாக, பகவான் கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் மட்டுமே அடையாளமாக, கிருஷ்ணனுடைய கருணை, குருவுடைய கட்டளை, கிருஷ்ணன் மேல, பகவான் கிருஷ்ணன் மேல வலுவாத நம்பிக்கை, குருவுடைய கட்டளையில வலுவாத நம்பிக்கை, இந்த ரெண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த வயதான காலத்துல 70 வயசு இருக்கும் அப்போ அவருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற குளிர் வந்து இளைஞர்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. அமெரிக்காவில் இருக்கிற குளிர் வந்து இளைஞர்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. அந்த வயதான காலத்துல அமெரிக்கால போய் அங்க வந்து நியூயார்க் நகரத்துல டாம்சன் ஸ்கொயர் பார்க், ஒரு பார்க் இருக்கு. அந்த இடம்லாம் இன்னைக்கும் இருக்கு. அந்த பூங்கால உட்கார்ந்துகிட்டு இவர் கீர்த்தனம் செய்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அப்படி கீர்த்தனம் பண்ணார். அப்போ அதுக்கு இளைஞர்கள்லாம், என்ன இது புதுசா இருக்கே, யாரும் ஒரு இந்தியால இருந்து ஒரு சாமிஜி வந்திருக்கிறாரு, ஏதோ ரொம்ப அழகா பாடுறாரு, அந்த கந்தர்வ குரல், பிரபுபாடைய சிம்ம குரல், அவர் அப்படியே சூரியனை போல பிரகாசிச்சார். பிரபுபாதர் வந்து பகவானால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர், கிருஷ்ணரால தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர். அந்த இறை தூதர் வந்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். தாமரை போல கண்கள், சூரியனை போல பிரகாசம், காவி உடை அணிஞ்சிருக்கார், ஒரு சன்னியாசி. அப்படி ஒரு தேஜஸ், அவருடைய குரல் வளம், அவர் பாடும்போது அப்படியே இனிமையாக இருக்கிறது, மனதை கவருது. அது மட்டும் இல்ல, அந்த மனதுல வந்து எதையோ உள்ள பண்ணுது. அந்த மனதுல உள்ள போய் அவங்கள வந்து அந்த நிலையிலிருந்து, போதையிலிருந்து வெளியில வர வைக்குது. அப்படி வந்து சாமிஜி பாடும்போது அவங்க எல்லாம் வந்து நடனம் ஆடுறாங்க. பாருங்க, அமெரிக்கால வந்து மேற்கத்திய இசைக்கு நடனம் ஆடக்கூடிய இளைஞர்கள், மேற்கத்திய இசை, மேற்கத்திய நாட்டியம், பெண்களோடு அரைகுறை ஆடை, இதுல நடனம் ஆடக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளும். இந்த வயதான முதியவர், ஒரு சாது, ஒரு துறவி, அவர் பார்க்ல வந்து பூங்கால உட்கார்ந்து பஜனை பண்றாரு. அவர் கேள்விப்படுது, புதுசா இருக்கு, இது புதுசா மட்டும் இல்ல, ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த சாது வந்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறாரு. எல்லாம் வந்தாங்க, அந்த பெண்கள், அந்த ஆடவர்கள், அவர் கூட்டி வந்த நாய்க்குட்டி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த கித்தார் வச்சிருந்தாங்க, டுத்ரு, அந்த டம்ரு வச்சிருந்தாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், நிறைய இசை கருவிகள்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ சாமிஜி பாடும்போது அவங்க கூட சேர்ந்து வாசிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா, யூடியூப்ல போய் சில பிரபுபாத் கீர்த்தன் டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க், இந்த மாதிரி நியூயார்க்ல பிரபுபாவுடைய கீர்த்தனம் போட்டால் அது நீங்க ஒரு பழைய வீடியோ, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்ல பழைய வீடியோ. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹிப்பிகள், போதைக்கு அடிமையானவங்க, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஏதோ பரதேசி மாதிரி இருக்கிறவங்க, அப்படியே பெற்றோர்களை கைவிட்டவங்க, பெற்றோர்களால் திருத்த முடியாதவங்க, நாட்டு தலைவர்களால் திருத்த முடியாதவங்க, நாட்டு தலைவர்கள் கைவிட்டவங்க, பெற்றோர்கள் கைவிடப்பட்டவங்க, அப்புறம் வந்து மத போதகர்கள், அவங்களால திருத்த முடியாதவங்க இந்த சாதுவோடைய பஜனைக்கு அடிமையானாங்க. அங்க வந்து கிருஷ்ண நாமத்தை கேட்டு பாடி ஆடினாங்க. அப்படியே தன்னை மறந்து ரெகுலரா தினமும் வர ஆரம்பித்த பிரபுபாதர் வந்து பார்க்க உட்காந்து தினமும் பாடுவார். இவர் பாடும்போது தினசரி வந்து அந்த நாம சங்கீர்த்தத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க.
அந்த சாதுவோடைய சங்கம் கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு தூய பக்தர், ஒரு சாதுவோடைய சங்கம் கிடைச்சதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கெட்ட பழக்கத்தையும் வெளியே வந்தாங்க. மது அருந்துவது, மாமிச பட்சணங்கள் சாப்பிடுறது, தகாத உறவு பண்றது, சூதாடுறது, இதெல்லாம் அமெரிக்கால கொடி கட்டி பறக்கும். அமெரிக்கால இது இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. மது அருந்தாம அவங்களால இருக்க முடியாது, மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாது, சூதாடாம, இந்த மாதிரி ஒரு காலகட்டம். இந்த பழக்கத்துக்கு அடிமையானது மது, மாமிசம், சூது, அப்புறம் பெண்கள், அப்புறம் தகாத உறவு, சூதாட்டம், பிற உயிர்களை கொண்டு சாப்பிடுவது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, இப்படி சமுதாயமே சீரழிந்து இந்த நிலைமை. அந்த நிலையில பிரபுபாவுடைய சங்கம், அவருடைய தூய்மை, அவருடைய பக்தி, அவருடைய அனுகிரகத்தினால இந்த இளைஞர்களும் நல்ல பக்தரான. அப்புறம் அவர்களை கொண்டு அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் புதிதல்ல, இது பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இந்த இயக்கம் பகவான் கிருஷ்ணராலே தோற்றுவிக்கப்பட்டது. கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இந்த பூமியில் இருந்த பொழுது இந்த வேத ஞானத்தை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். படைப்பினுடைய கர்த்தா பிரம்மா. அதே வேத ஞானத்தை பிரம்மா தன் சீடரும் புதல்வருமான நாரதருக்கு உபதேசித்தார். நாரதர் வியாசருக்கு உபதேசித்தார். இப்படி கிருஷ்ண பக்திங்கிறது காலங்காலமா, பன்னெடுங்காலமாக, பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி, நினைவு கட்டாத காலத்திலிருந்து நாம் பின்பற்றப்பட்டு வந்தது. இப்ப நம்ம ஊர்ல கூட பாருங்களேன், நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் தெருவில் பஜனை பாடிட்டு போவாங்க. ஊருக்கு ஒரு பஜனை மடம் இருக்கும். எல்லா ஊருக்கும் ஒரு பஜனை மடம் இருக்கும். அந்த பஜனை மடத்துல ருக்மிணி கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர், பாண்டுரங்கர், சீதாராமர், இந்த மாதிரி பஜனை மடம். அதுல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இந்த பஜனை பண்ணுவாங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, அப்படி பாடிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி ராம 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 ராமோட நாம பாடுவாங்க. பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்க பாண்டுரங்கள் பாடும். இப்படி அவங்க மார்கழி மாதம் முழுவதும் தெருக்கள்ல பஜனை பாடி வந்தாங்க. பிரசாத விநியோகம் பண்ணாங்க. இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? அந்த பெரியவங்களோட போயிடுச்சு. அப்போ இந்த பஜனை செய்வது, இறைவனுடைய நாமத்தை பாடுவது, இறைவனது புகழ் பாடுவது, நெற்றியில திரும்ப நெட்டுக் கொள்வது, விபூதி பட்டை எடுத்துக்கொள்றது, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்வில் முறை. நம்ம இப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா காலப்போக்குல இதை நம்ம அப்படியே கைவிட்டுட்டோம். இது கைவிட்டதுனால சமுதாயத்தில் நாத்திகர்களாகவும், நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்பிக்கையற்றவர்களாகவும், வேறு மார்க்கத்தில் நம்பிக்கை உள்ளவங்களாகவும் மாறிட்டு. யார் காரணம்? நாம் பின்பற்றாம விட்டுட்டோம். அதே சமயம் நமக்கு இது சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. இப்படிதான் பக்தினா, இதுதான் பக்தி, இப்படிதான் இறைவனை நம்ம வழிபடணும், இப்படிதான் இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யணும், இப்படிதான் பூஜை செய்யணும். இது ஒரு காலகட்டத்தில் நாம் தவறு விட்டுட்டோம். அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு அதிகமாயிருக்கு. அப்போ நம்முடைய பக்தி மார்க்கம் வேத காலத்திலிருந்தே சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கம்ங்கிறது நாம் பின்பற்றி கொண்டிருப்பது. நாம் அன்றாட வாழ்க்கையில சனாதன தர்மம் என்றால் நம் வாழ்வியல் முறை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சனாதன தர்மம்னு என்னன்னு தெரியாது. இந்த சனாதன தர்மம் என்னன்னு தெரியாத அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், பேரளவான சமூக போராளிகள், பேரளவான விஞ்ஞானிகள் தவறாக வியாக்கியானம் கற்பிக்கிறாங்க, தவறா விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மக்களை இவங்க தான் தவறா வழி நடத்துறாங்க. ஒரு காலத்துல மக்களை சிறந்த மன்னர்கள் ஆண்டாங்க. அந்த சிறந்த மன்னர்கள் தகுதி வாய்ந்த பிராமணர்களால் வழிநடத்தப்பட்டாங்க. வேத காலத்துல பிராமணர்கள் சமுதாயத்தை வழிநடத்தினாங்க, மன்னர்கள் சிறந்த ஆட்சி பண்ணாங்க, பொதுமக்களை நிம்மதியா வாழ்ந்தாங்க. காலப்போக்குல அவங்களுடைய வீழ்ச்சி, பிராமணர்கள் தங்களுடைய தர்மத்திலிருந்து விலகியது, சத்திரியர்கள் தங்கள் தர்மத்திலிருந்து விலகியது, இது சமுதாயத்துக்கு பெரும் வீழ்ச்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் சமுதாயத்தை வழி நடத்துறாங்க? இன்னைக்குள்ள இளைய தலைமுறை யார் வழி நடத்துறாங்க? சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் தலைவர்கள், பேரளவான மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, அப்புறம் இந்த மாதிரி விஞ்ஞானிகள், இவங்கள தான் நம்புறாங்க. இவங்க எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே கடவுள் பக்தி கிடையாது. பெரும்பாலும் இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், விஞ்ஞானிகளுக்கும் இறை நம்பிக்கை துளி கூட கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, என் மதமும் சம்மதம், எந்த சாமி வேணாலும் கும்பிடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கடவுளே கிடையாது, உங்க தொழில் தான் தெய்வம், இந்த மாதிரி பல தத்துவங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி மக்களை திசை திருப்பி நம்முடைய வழிபாட்டு முறையிலிருந்தும்
நம்முடைய கலாச்சாரம், நமது வேத கலாச்சாரம், நமது வழிபாடு எல்லாத்துலேருந்து விலகிட்டோம். இன்னைக்கு வகுப்பு வந்து கொஞ்சம் தத்துவார்த்தமாக தான் இருக்கும். ஆனால் இது உண்மை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நம்ம பாதையிலிருந்து விலகி வந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கை, அதாவது பக்தி என்பது, ஆன்மீகம் என்பது நம்முடைய வாழ்வியல் முறை. ஆன்மீகம் என்பது ஏதோ துறவரமெல்லாம் கிடையாது. நீங்க நிறைய பேர் நினைச்சு ஆன்மீகம்னா துறவியா போறது கிடையாது. ஆன்மீகம் என்றால் துறவரம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆன்மீகம்னா துறவியா போயிடுவாங்க, அவங்க உலக வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க, ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்குவாங்க, காவி போட்டுக்குவாங்க. அது அல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நமது வாழ்வியல் முறை. ஆன்மீகம் என்பது இறைவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இறைவன் யார், அவர் எங்கிருக்கிறார், அவரை காண முடியுமா, நான் யார், எனது உத்தியோக கடமை என்ன, எனக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதுதான் ஆன்மீகம். ஆத்மாவை உணர்வது ஆன்மீகம். உடலையும் ஆத்மாவையும் பிரித்து ஆராய்வது ஆன்மீகம். இறைவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்பது உணர்வது ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம். இன்னைக்கு ஆன்மீக பேர்ல நிறைய தவறான விஷயங்களை பரப்புறாங்க. நிறைய தவறான விஷயங்கள். இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் சமுதாயத்தில் நிலவக்கூடிய பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள், தவறான சித்தரிப்புகள், தவறான புரிதல்கள், தவறான வழிகாட்டுதல்கள், இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் திகழ்கிறது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். நம்முடைய இஸ்கான் அமைப்பு வந்து இதை தோற்றுவித்த தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக எண்ணற்ற புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கார். தன் எழுத்துக்கள் மூலமாகவும் தன்னுடைய விளக்க உரை மூலமாகவும் இன்றைக்கு சமுதாயத்தில் நிலவக்கூடிய தவறான புரிதல்கள், தவறான கருத்துக்கள், தவறான வழிகாட்டுதல்கள், தவறான பிரச்சாரங்கள், தவறான போதகர்கள், என்னெல்லாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் தன் எழுத்துக்கள் மூலமா சுட்டி காண்பித்து அந்த தவறிலிருந்து மக்களை எப்படி சரியாக வழிநடத்துவது, சரியான பாதை எது, நம்மை உணர்வதற்கும் இறைவனை உணர்வதற்கும் நம்முடைய உண்மையான நிலை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மனித வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன, இதெல்லாம் சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியனாக, ஒரு குருவாக திகழ்ந்தவர் சில பிரபுபாதர். அதனால பிரபுபாதர் வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். எப்படி ஒரு காலத்துல வந்து ராமானுஜ ஆச்சாரியர் தோன்றியிருந்தாரோ, எப்படி ஒரு காலத்துல மாத்வாச்சாரியர் தோன்றியிருந்தாரோ, அது போல இந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டி, இன்னைக்கு இருக்கிற நாகரிகம், பேரளவான நவீன நாகரிகம், இந்த நவீன நாகரிகமான சமுதாயத்துல எல்லாமே வந்து இந்த கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த புத்தியை வச்சு தெரிஞ்சுக்கணும், விஞ்ஞானம் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இவங்களுக்கு வந்து விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நம்முடைய சனாதன தர்மம் நித்தியமானது, அழிவற்றது, நிரந்தரமானது, ஆன்மீகமானது. அறிவியல் என்பது ஆன்மீகத்திலிருந்து தோன்றியது. அறிவியல் எங்கிருந்து வந்தது? ஆன்மீகத்திலிருந்து வந்தது. அப்ப ஆன்மீகத்தை அறிவது அறிவியல். ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியல் கிடையாது. ஆன்மீகம் இல்லை என்றால் அறிவியலே கிடையாது. அறிவியல் எங்கிருந்து வந்தது? ஆன்மீகத்திலிருந்து வந்தது, நம்முடைய சாஸ்திரங்கள். அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் குழப்பத்திலையும் ஏதோ ஒரு வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து கொடுத்த ஒரு ஆச்சாரியர் தான் சில பிரபுபாதர். அவருடைய புத்தகங்கள் மூலமாக, இந்த இயக்கத்தின் மூலமாக சமுதாயத்தில் நிலவக்கூடிய பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, எல்லா கேள்விக்கும் சரியான பதில். நமக்குள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்கோ அந்த எல்லா கேள்விக்கும் பிரபுபாடி புத்தகம் பதிலளிக்கும். பிரபுபாடி புத்தகத்துல பதில் இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏன் அவசியம், பிரபுபாதருடைய வருகையோட முக்கியத்துவத்தை பத்தி பார்த்தோம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமா சமுதாயத்தில் நிலக்கூடிய, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மூலமா சமுதாயத்தில் நிலவக்கூடிய பல்வேறு குழப்பங்கள், தவறான கருத்துக்கள், தவறான புரிதல்கள், தவறான வழிகாட்டுதல் எல்லாருக்கும் ஒரு தீர்வு, ஒரு உபாயம் என்னன்னா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். ஏன்னா இங்க வந்து இந்த இயக்கம் வந்து ஒரு சாதாரண மடம் அல்ல, இது மற்ற மடங்கள் மாதிரி ஒரு சாதாரண மடம் அல்ல. இது வந்து ஆன்மீக விஞ்ஞானம் கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஒரு கல்வி நிறுவனம் மாதிரி. இஸ்கான்ங்கிறதே ஒரு சாதாரண கோயில் அல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கோயில் மாதிரி ஒரு சாதாரண கோயில் அல்ல. இது இறை விஞ்ஞானத்தை கற்பிக்கும் ஆலயம். இப்போ வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வித்யாலயம் பேர் வைக்கிறாங்க இல்லையா, கேந்திரிய வித்யாலயா, ஆசிரம் வித்யாலயா, அந்த வித்யாலயா, இந்த வித்யாலயா. ஆனா உண்மையான வித்யாலயா, இறைவன் யாரு, நாம யாரு, நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், இதை கற்றுக் கொடுக்கிறது உண்மையான வித்யாலயா.
இஸ்கான்ங்கிறது வந்து ஒரு வித்யாலயா, ஒரு இன்ஸ்டிடியூஷன், இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த இஸ்கான்ல வந்து ஒரு பக்தரை ஒருத்தர் சந்திச்சா அவருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இஸ்கான் கோயில்ல வந்து ஒரு பக்தரை சந்திச்சா இந்த எல்லா கேள்விக்கு பதில். கடவுள் யாரு, நாம யாரு, கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது, இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், மறுபிறவி இருக்கா, ஏன் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு, ஏன் இங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கோ அந்த எல்லா கேள்விக்கும் பிரபுபாதர் தன் புத்தகத்தில் பதில் சொல்லியிருக்கார். பிரபுபாதர் வந்து தனது புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, அவர் புத்தகத்துல இல்லாத விஷயம் இல்லை, சொல்லாத விஷயம் இல்லை. பிரபுபாதர் புத்தகத்துல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், அந்த புத்தகத்துல இல்லாத விஷயம் இல்ல, சொல்லாத விஷயம் இல்ல, அனைத்து கேள்விகளும் பதில் இருக்கு. அனைத்து கேள்விக்கும் பதில். அந்த புத்தகங்கள் எல்லாமே பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள் இதை மையமா கொண்டது. ஏதோ சொந்த கருத்தெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு கற்பனை பண்ணி எழுதிட்டாரு, அவரா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, அவர் நோ கிடையாது. அவர் வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பாகவத புராணம் என்ன சொல்லுது, வேதங்கள் என்ன சொல்லிருக்குன்னு நமக்கு தேவை, வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை உள்ளது உள்ளவாறு கத்துக் கொடுத்தாரு. அதனால இந்த சனாதன தர்மம், சனாதனம் என்றால் மாற்றமற்றது, நித்தியமானது, அழிவற்றது. தர்மம் என்றால் நம்முடைய உத்தியோக கடமை. நம்ம எல்லாருக்கும் ஒரு உத்தியோக கடமை இருக்கு. இங்க எல்லாரும் குடும்பஸ்தர்களா இருக்கும். குடும்பஸ்தருக்கு கணவருக்கு ஒரு உத்தியோக கடமை இருக்கு, மனைவிக்கு ஒரு உத்தியோக கடமை இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு கடமை இருக்கு, பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கு, அதே மாதிரி துறவிகளுக்கான கடமை இருக்கு, குடும்பஸ்தர்களுக்கான கடமை இருக்கு. இதுதான் டியூட்டி. தர்மா, ரிலிஜியன். சோ இன்னைக்கு ஆங்கிலத்துல தர்மம்னா ரிலிஜியன் சொல்றாங்க. நோ, தர்மம்னா ரிலிஜியன் இல்ல. தர்மம்ங்கிறது மதம் அல்ல. தர்மம் என்பது நம்முடைய உத்தியோக கடமை. அப்ப என்னுடைய உத்தியோக கடமை என்னது? ஒரு மனிதனின் உத்தியோக கடமை இறைவனை திருப்திப்படுத்துவதுதான், மீண்டும் பிறவா நிலை அடைவதுதான். அதான் நம்ம திருக்குறள் பேசணும், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். சோ நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னா இறைவனை அடையும். அதனால நம்ம வேத மந்திரம் சொல்லுது, வேதங்களை தமிழ்ல கூட சொல்லல, தர்ம அர்த்த காம மோக்ஷா. நம்முடைய மனித வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? முதல்ல என்னுடைய தர்மம் என்ன? தர்மா, இதுக்கு தமிழ்ல அறம், அப்புறம் அர்த்தம் பொருளாதாரம், பொருள், அப்புறம் இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. ஒவ்வொரு நம்ம அறம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அறம், நம்ம தர்மம் என்ன? சாமி நான் என்ன செய்யணும்? ஒரு குடும்பஸ்தனா நான் என்ன செய்யணும்? அது மூலமா நான் எப்படி இறைவனை திருப்திப்படுத்துறது? ஒரு துறவியா இருந்து நான் எப்படி இறைவனை திருப்திப்படுத்துறது? ஒரு குடும்பஸ்தனா இருந்து நான் இறைவனை எப்படி திருப்திப்படுத்துறது? எப்படி தர்மம். அதுக்கப்புறம் பொருளாதாரம் வேணும். ஒரு குடும்பஸ்தருக்கு பொருளாதாரம் வேணும். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லையா? படிச்சிருக்கோம். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாதற்கு, இறைவன் அருள் இல்லாதற்கு அந்த உலகம் கிடையாது, பொருள் இல்லாதற்கு இந்த உலகம் கிடையாது. அப்போ ஒரு குடும்பஸ்தருக்கு அருளும் தேவை, பொருளும் தேவை. இல்லையா? அப்போ தர்ம, அறம், பொருள், அப்புறம் இன்பம். சாமி நான் இந்த உலகத்துல அனுபவிக்க கூடாதா? அனுபவிக்கலாமே. தர்மப்படி ஒரு ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு தர்மப்படி குழந்தைகளை பெற்றுக் கொள்வது, இது பாவம் அல்ல. தர்மத்துக்கு உட்பட்ட காமம் பாவம் அல்லன்னு கிருஷ்ணன் சொல்றார். தர்மோ அபிவிருத்த பூதேஷு காமோஸ்மின் பரதர்ஷபா. தர்மத்துக்கு உட்பட்ட காமம் பாவம் அல்ல, தர்மத்துக்கு புறம்பான காமம் தான் பாவம். கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி பெண்களோடு சங்கம் வைத்துக் கொள்வது, மனைவியை தவிர வேறொரு பெண்ணோடு சங்கம், அது பாவம். ஆனா மனைவி மூலமாக நல்ல குழந்தைகளை பெற்றுக் கொள்வது தர்மம். அது ஓகே, அது அனுமதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அப்போ அறம், பொருள், இன்பம், இறுதியில வீடு, மோட்சம். தர்ம அர்த்த காம மோட்சம். மனித வாழ்க்கையை வந்து முக்தி அடைகிறது தான். இப்போ ஒரு நாயோ விலங்கோ, ஒரு நாய், பூனை, இல்ல பறவைகள், இதெல்லாம் யோசிக்க முடியுமா? என்னுடைய தர்மம் என்ன? நான் எப்படி பொருளாதார முன்னேற்றம் அடைகிறது? நான் எப்படி புலன்பு அனுபவிக்கிறது? இது வரைக்கும் தான் தெரியும். மோட்சம் தெரியாது. ஒரு பறவை என்ன பண்ணும்? இறையை தேடி போகும், சாப்பிடும், அங்கேயே செக்ஸ் பண்ணும், செத்து போடும். சோ மனித வாழ்க்கை அப்படி இல்லை. மனித வாழ்க்கை வந்து முக்தி அடைகிறதுக்காக, மீண்டும் பிறவா நிலை அடைகிறதுக்காக. இல்லையா? இப்போ இந்த சத்சங்கத்தில் உள்ளவங்க கேட்டா, நீங்க திரும்பி இந்த பூமியில பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயா சாமி வேண்டாம்ப்பா, போதும், இந்த பூமியில பட்ட வரைக்குமே போதும், இனி எனக்கு ஒரு பிறவியே வேண்டாம். யாருமே இங்க பிறக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதுல சில புத்திசாலிகளா இருக்காங்க, இந்தியாவில வேணா அமெரிக்காவில் போய் பிறக்கணும், அங்க போனாலும் பிரச்சனை வரும். இங்க வெயில்னால கொடுமைன்னா அங்க குளிரால கொடுமை, இங்கேயும் ஊழல்னா அங்கேயும் ஊழல், இங்கேயும் அரசியல்வாதி அங்கேயும் அரசியல்வாதி, இங்கேயும் துன்பம், எல்லாம் எங்க போனாலும் துன்பம். இறைவனுடைய உலகத்துக்கு போற வரைக்கும் துன்பம் தான். அப்போ புத்திசாலித்தனம் என்னது? இந்த நாட்டில இருந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறத விட இந்த பூமியை விட்டே போகணும்.
இறைவனுடைய உலகத்துக்கு போகணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மூலமா பிரபுபாதர் எப்படி வாழும் போதும், இந்த பூமியில வாழும் போதும் எப்படி சந்தோஷமா வாழலாம், உடலை விட்டு இறைவன்கிட்ட போறதுக்கான வழி என்ன, அதுக்கு பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கமே சிறந்தது. அந்த பக்தி மார்க்கத்தில் மிக எளிமையானது இறைவனுடைய நாமத்தை ஜபிப்பது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒரு சின்ன குழந்தையும் கலந்துக்கலாம், வயசானவங்களும் கலந்துக்கலாம். இதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு அவர் குடும்பஸ்தரா இருக்காரா, துறவியா இருக்காரா, ஸ்கூலுக்கு போறாரா, வேலைக்கு போறாரா, இல்ல பிராமண குலத்துல பிறந்திருக்காரா, சூத்திர குலத்துல பிறந்திருக்காரா, சமஸ்கிருதம் தெரியுமா, சமஸ்கிருதம் தெரியாத, இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் இந்த நாமத்தை உச்சரிக்கிறோம். பாருங்க, அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் இந்த நாமத்தை உச்சரித்து பெரும் பக்தர்களா இருக்காங்க. நான் பொய் சொல்லலை. நீங்க வேணா யூடியூப்ல போட்டு பாருங்க, எவ்வளவு வெளிநாட்டு பக்தர்கள் நீங்க பார்க்கலாம். நெத்தியில நம்மள மாதிரி திலக்க போட்டுக்கிட்டு, நம்மள மாதிரி வைஷ்ணவ உடை அணிஞ்சுக்கிட்டு தெருக்கல்ல கீர்த்தனம் செய்து நடனம் ஆடுறாங்க. எல்லாம் பார்க்க முடியும். நீங்க யூடியூப்ல போனாலும் ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் போடுங்க, இஸ்கான் கீர்த்தன் போடுங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள், சைனர்கள், ஜப்பானியர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க, பல நாடுகள் இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டுல நாயத்திக்கிற குலத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க கூட கிருஷ்ண பக்தி பண்றாங்க. எப்பேற்பட்ட அதிசயம் அற்புதம் செய்தார் பிரபுபாதர். பிரபுபாதர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். எல்லா நாடுகளையும் போய் கண்டம் விட்டு கண்டம் நாடுகளில் போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லா நாடுகளிலும். அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா ஜபம் இது இந்த யுகத்துக்கான தர்மம். மற்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. தனி இடத்துக்கு போறதோ, தியானம் செய்யறதோ, யோகா பண்றதோ அதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருத்தமே ஆகாது. அதுக்கு பண்றதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அதை சொல்லிக் கொடுக்கறது சிறந்த ஆட்களும் கிடையாது. இன்னைக்கு ஆன்மீகங்கிற பேர்ல இன்னைக்கு யோகா பண்றோம், தியானம் பண்றோம், ஆன்மீகங்கிற பேர்ல ஏதோ பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுல முழுமை அடைச்சிட்டாங்களா? கிடையாது. அப்போ எல்லாருக்கும் பொருத்தமான மார்க்கம் பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்தை கற்பிக்கிறதா அந்த பக்தி தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றால் நித்தியமானது. கடவுள் நித்தியமானவர், நானும் நித்தியமானவர், எங்களுக்குள்ள உறவு நித்தியமானது. பகவானுக்கு நமக்குள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவு. கடவுளுக்கு நமக்கு இருக்கிற உறவு ஆண்டான் அடிமை உறவு. அவரு நித்தியமானவர், நானும் நித்தியமானவர். நமக்கு கடவுளுக்குள்ள உறவு இருக்கு இல்லையா, நமக்கு பகவானுக்கு இருக்கிற உறவு நித்தியமானது. அதுதான் சனாதன தர்மம். எப்படி இறைவனை ஒரு குடும்பஸ்தரா இருந்து எப்படி நான் கடவுளை சந்தோஷப்படுத்துறது, ஒரு துறவியா இருந்து நான் எப்படி கடவுளை சந்தோஷப்படுத்துறது, ஆக மொத்தத்துல நான் இந்த மனித வாழ்க்கையை சரியா பயன்படுத்திட்டு எப்படி கடவுள்கிட்ட திரும்ப போறது, இந்த மனித வாழ்க்கையை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டு எப்படி மீண்டும் இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது. அதற்காக வேண்டிய இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஓரொரு மனிதருக்கும், ஓரொரு ஜீவாத்மாவுக்கும், ஓரொரு மனிதருக்கும் வாய்ப்பு. இந்த இயக்கம் பிரபுபார் தொடங்கியதே நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இறைவனுடைய உலகத்தை திரும்ப போறதுக்கு. ரொம்ப எளிமை பக்தி மார்க்கம், ரொம்ப எளிமை பகவானுடைய நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த நாமத்தை பஜனை செய்யலாம், இந்த நாமத்தை உச்சரிக்கலாம். நிறைய வழிமுறைகள் இருக்கு. இது மூலமா நம்ம புனிதப்படுத்திக்கலாம். இதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நம்ம உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கணும், வேதம் படிச்சு ஒரு தகுதி, யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் செய்யலாம். இது மூலமா நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும். கலியுகத்துல நம்ம முன்பே பேசின மாதிரி கலியுகத்துல நாத்திகர்கள், மத சார்பற்ற அரசுங்கிற பேர்ல நம்முடைய சனாதன தர்மத்தை மட்டுமே தாக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இவங்களுக்கு மத்தியில் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய வேத கலாச்சாரம், நமது வேத நாகரிகம், நம்முடைய அடையாளங்கள் காப்பாற்றப்படணும்னா நம்ம இதை தீவிரமா எடுத்துக்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறை, அடுத்து வரக்கூடிய தலைமுறை இறை நம்பிக்கை உள்ள குழந்தைகளாகவும் கடவுள் பக்தி உள்ள குழந்தைகளாகவும் உருவாகணும். அப்படின்னா நாம் அதை தீவிரமா பின்பற்றணும். அப்பதான் நம்ம பிள்ளைகள் பின்பற்றுவாங்க. அப்பதான் இந்த கலாச்சாரம், நம்முடைய வாழ்வியல் முறை, கிருஷ்ண பக்தி அல்லது சனாதன தர்மம் என்பது ஏதோ புதிதாக தோன்றியதல்ல. இது நம் வாழ்வியல் முறை. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் தர்மத்தை பின்பற்ற வேண்டும், இப்படித்தான் இறைவனை திருப்தி செய்ய வேண்டும், இப்படி வாழ்ந்தால் இறைவனிடம் செல்ல வேண்டாம் என்று நம் சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்தது. அதனால சாஸ்திரங்கள் கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல. ராமாயணம்,
மகாபாரதம் இதெல்லாம் வந்து பாகுபலியை போலயோ பொன்னியின் செல்வன் போலயோ கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனை அல்ல. இது உண்மையில் நடந்தது. இதிகாஸ் இதிகாஸ் என்ற வார்த்தையுடைய தமிழாக்கம் இங்கு நிகழ்ந்தது. ராமாயணம் நிகழ்ந்ததுக்கான அடையாளம் உண்டு, அதுக்கான சரித்திர சான்றுகள் உண்டு. மகாபாரதம் நடந்ததுக்கான அடையாளம் உண்டு, சரித்திர சான்றுகள் உண்டு. இது கதையோ கற்பனையோ அல்ல. அதனால நமக்கு இது முதல்ல நம்பிக்கை வேணும். இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு பெரும்பாலும் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. காரணம் என்னது? நம்ம அதை கை விட்டுட்டோம். நம்ம மட்டும் இல்ல, ஒரு 2-3 தலைமுறை பின்னாடி போனோம்னா நம்முடைய முன்னோர்கள் சிலதெல்லாம் கை விட்டுட்டார். ஸோ இது நம்ம வழி தவறி போனதுனால இன்னைக்கு சமுதாயம் வழி தவறி தவறான பாதையில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளுக்கு நாள் பார்க்குறோம், பல கெட்ட விஷயங்களை பார்க்குறோம். நாளைக்கு பல மோசமான விஷயங்கள், குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். காரணம் என்னது? நம்முடைய தர்மத்தை நாம் கைவிட்டது தான். நம்முடைய சனாதன தர்மத்தை நம்ம ஒருபோதும் கைவிடக்கூடாது. நாம் தர்மத்தை பிடித்திருந்தால் தர்மம் நம்மை காக்கும். தர்மத்தை நாம காப்பாற்றினா தர்மம் நம்மளை காப்பாற்றும். அதில் ஒரு நாளும் நம்ம வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கணும். ராமாயண கதைகள், மகாபாரத கதைகள், இதோட அவசியம் என்ன? ஏன் ஒருத்தர் ராமாயணம் படிக்கணும்? ஏன் மகாபாரதம் படிக்கணும்? ஏன் நாம் சனாதன தர்மத்தை பின்பற்ற வேண்டும்? இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நீங்களாம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பகவான் பிரார்த்தனை செய்யறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.